திருமலை ஆதிசேஷன் வடிவம் என்பதை அறிந்த ராமானுஜர் மலைக்கு மேல் தனது பாதத்தை வைக்கக்கூடாது என்று தனது முழங்காலை கட்டி முட்டிகாலாலே முதல் மலையை தவழ்ந்து ஏறினார். இதை கேட்டு பதட்டப்பட்டு ஓடி வந்த திருமலை நம்பிகள், எதிராஜராகிய ராமானுஜரே இப்படி வந்தால் மற்றவர்களும் அதை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டு பின்பற்றுவார்களே. மேலும் ஒரு தாயின் மடியில் குழந்தை எப்படி தனது காலை போட்டுக் கொள்கிறதோ அதுபோல் திருமலையை தனது தாயாக எண்ணி தயவு செய்து நடந்து வாருங்கள் என்று ராமானுஜரிடம் வேண்டினார். இதை கூற யாரையாவது சிறியவரை அனுப்பியிருக்கலாமே என ராமானுஜர் கேட்க, இருக்கிறவர்களுக்குள்ளே நான் தான் சிறியவன், அதனால் தான் வந்தேன் என்று மிகுந்த பணிவுடன் நம்பிகள் பதிலளித்தார். சில அடியார்கள் எல்லாம் ராமானுஜர் கீழ் திருப்பதியில் இருக்கும்போது ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், அங்கதன், ஹனுமான் ஆகியோருடைய திருமேனி எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். மேல் திருப்பதிக்கு வந்த ராமானுஜர் ராமனை சீதையோடு சேர்த்து லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் எல்லோரோடும் திருப்பதி பெருமாள் எழுந்தருளியிருக்கும் கருவறையில் பிரதிஷ்டை செய்தார். அத்திருமலையிலேயே ஒரு வருஷம் வாழ்ந்து திருமலை நம்பியிடமிருந்து பலவிதமான அரும்பொருள்கள் நிறைந்த ஸ்ரீ ராமாயணத்தை உபதேசம் பெற்றார். ராமானுஜர் அனந்தாழ்வானுடைய வீட்டிற்கு வந்திருந்து அவரது தோட்ட